அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகாஸ் டிலைட். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம். ரவையை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னுடைய குழந்தையுடைய பிறந்த நாளுக்காக. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்தது, அவுட்புட் எப்படி வந்ததுன்றதை பற்றி ஆனஸ்ட் ஃபீட்பேக்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, பார்த்துக்குங்க. ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா அந்த வாசனை நறுமணம் வர வர வறுத்து எடுத்துக்குங்க. இப்போது இந்த ரவையோட காய்ச்சிய பால், அது சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வார்மாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் ரவைக்கு. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்குங்க. இந்த பால் மொத்தத்தையும் அந்த ரவை வந்து ஃபுல்லாக உறிஞ்சி ஒரு மாவு பதத்துக்கு வரணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசையும்ல, அதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் மொத்த பாலையும் அந்த ரவை அப்சர்வ் பண்ணிவிட்டு இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டில் இந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூலாகட்டும், ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், 2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை மொத்தமும் கரையணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை மொத்தமாக கரையணும். கரையிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் தேவைப்படும். அது கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வைங்க. நல்லா அந்த ரோலிங் பாயில் நல்லா கொதித்து பபுள்ஸ் வரணும். அதுதான் பதம். மற்றபடி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பை நிறுத்திட்டு இங்கே இப்போ இந்த ரவா மிக்சர், இந்த மாவு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நல்லா பிசையுங்க. அந்த மாவை கட்டிலாம் இல்லாமல் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி. இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாவோ இல்லை டைட்டாவோ இருந்தால் வெதுவெதுப்பான பாலையோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணீரையோ தெளித்து பிசைஞ்சுக்குங்க. உங்களுடைய கையை நல்லா கொஞ்சம் நெய்யை வச்சு தொட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக. ஒரு கடாயில் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெய் சூடானதும் இந்த உருட்டி வச்சுருக்கிற ரவா பந்துகளை ஒவ்வொன்றா மெதுவாக போடுங்க. அந்த எண்ணெயில் ஃபுல்லாக நிரப்பாதீங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து இந்த உருண்டைகளை திருப்பி விடுங்க. இது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ பாருங்கள், எண்ணெய் சலசலப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறதுனால நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ரவா பந்துகள் நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் இந்த எண்ணெயுடைய சலசலப்பும் அடங்கிடும், கம்மியாக இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க, எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவா ஜாமுன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. எண்ணெயுடைய சலசலப்பும் கம்மியாயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சூடான சுகர் சிரப்பில் சக்கரை பாகில் சேர்த்துக்குங்க. சுகர் சிரப் ரூம் டெம்பரேச்சருக்கு இல்லை ஆறி போயிருந்தால் ஒரே ஒரு தடவை அடுப்பை பற்ற வச்சு அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டு இதை சேர்த்துக்குங்க. 2 மணி நேரம் ஊறணும். இப்போ டேஸ்டி ரவா குலாப் ஜாமுன்ஸ் தயாராகிடுச்சு. முந்திரி பருப்பை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ ஷாட் நான் எடுத்திருக்கேன். சாஃப்டாகவும் இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஆனால் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜூஸியாக செம்ம சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.